ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கிச்சன் டெய்லி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு பணியாரம், கார பணியாரம் தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். வாங்க இந்த பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு நல்லா அரிசி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அரிசியும் பருப்பு நல்லா ஊறிச்சு பாருங்கள். நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், நான் கிரைண்டரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். நான் எல்லா பொருளும் ஒரு கப் எடுத்திருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பணியாரம் தேவையோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பு பாருங்கள் நல்லா மஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் மாவை. பாருங்கள், நான் மாவு வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வலித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்துருக்க மாவை வந்துட்டு பாதி மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஒரு பாதியை வந்துட்டு இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம். ஒரு பாதியை வந்துட்டு கார பணியாரம் நம்ம செய்ய போகிறோம். இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு மாவோடு சேர்த்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக தண்ணி விட்டு நம்ம அரைக்க வேண்டாம், நல்லா கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் தான் இருக்கணும். நம்ம வந்து வெல்லம் வர கரைச்சி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். சமையல் சோடா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இனிப்பு பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் பணியாரக்கல் வச்சுட்டு பணியாரக்கல் நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய், நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை எண்ணெய் விட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பணியாரம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு குழியாக ஊற்றிட்டு பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மட்டும் நமக்கு ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும், அரிசியும் பருப்பும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பணியாரம் ரெடி பண்ணிடலாம். பணியாரம் பார்த்திங்கன்னா 2 சைடு நல்லா செவந்து வந்திருக்கு, வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். திரும்பவும் மீதி இருக்க மாவையும் பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாங்க. மீதி இருக்க மாவை ஊற்றிட்டு பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு உள்ளார நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு பணியாரம் பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் இதே அளவுகளோடு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வரும். இனிப்பு பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் வந்துட்டு நான் 3/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணி இனிப்பு பணியாரம் செஞ்சுக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா, மீதி வச்சுருக்க மாவில் கார பணியாரம் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதோட
ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். இந்த மாதிரி நம்ம தாளிச்சிட்டு பணியாரம் செய்யும் போது பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம வதக்கின வெங்காயம் பச்சை மிளகாயை நம்ம எடுத்து வச்சுருக்க மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் நமக்கு பணியாரம் செய்கிறதுக்கு. ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது பணியாரக்கல் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறம் லைட்டாக மேலே எண்ணெய் விட்டுட்டு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும் பணியாரம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பார்த்திங்கன்னா கார பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா மாவும் பணியாரம் சுட்டுட்டோம். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சாதாங்க பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு வச்சுட்டு சீக்கிரமாக செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு பணியாரம் கார பணியாரம் ரெண்டுமே ஒரே டைமில் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காரம் சாப்பிட்டோமா நமக்கு இனிப்பு சாப்பிட்ணும் போல் இருக்கும். அதனால் நம்ம ரெண்டுமே நம்ம செஞ்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நமக்கு பார்க்கும் போதே தெரியுது. மேலே நல்லா மொறுமொறுன்னு, உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிப்பு பணியாரம் கார பணியாரம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.